ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரு ஸ்டடி பிளான் இருக்குங்கள, ஒரு டெய்லி ஸ்டடி பிளான் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு தான் நான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செப்டம்பர் 14 இருக்குங்களா, அந்த செப்டம்பர் 14 முடிஞ்சதுக்கப்புறம் செப்டம்பர் 14லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஆல்ரெடிலாம் படித்து வச்சுருக்கேன். சரிங்களா? படித்து வச்சுட்டு இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, என்கிட்ட வந்து கிளாஸ் எடுத்தால் நல்லாயிருக்குன்னு கேட்குறாங்க. சரி, அதுக்காக வந்து ஒரு முடிவு எடுத்தாச்சு. சரிங்களா? சரி, இனிமேல் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்ட்டு நான் வந்து சரி வீடியோ அப்லோட் பண்ணலாம். கிளாஸ் வைஸாக நம்ம இப்போ தமிழ் இருக்குங்களா, தமிழ் வந்து சிலபஸ் வைஸாக இருந்தாலும் சரி, இல்லை புக் வைஸாக இருந்தாலும் சரி, நம்ம 2 வைஸும் நம்ம போடுறோம். ஓகேங்களா? இப்போ தமிழ் வந்து சிலபஸ் வைஸும் போகும், புக் வைஸும் போகும். அதே மாதிரி ஜிகே இருக்குங்களா, ஜிகே வந்து சிலபஸ் வைஸும் போகலாம். ஓகேங்களா? சிலபஸ் வைஸும் போகலாம், அப்போ புக் வைஸும் போகலாம். சரிங்களா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போ சிலபஸ் வைஸ் படிக்கிறப்போ ஈஸியாக இருக்குது, புக் வைஸ் படிக்கிறப்போ ஈஸியாக இருக்குது. ஒன்று முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த வீக்லி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குங்களா, ஏதோ ஒரு நம்ம டிஎன்பிசி குரூப் 4 தானே படிக்கிறோம். குரூப் 2ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் குரூப் 4ஓட ப்ரீவியஸ் கொஸ்டினும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுவும் ஒரு வீடியோவாக வந்துடும். ஓகேங்களா? ரெகுலராக வந்துடும் அந்த வீடியோ. இப்போ தமிழோ ஜிகே இது எல்லாமே வந்து கவர் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ வந்துடும். சரிங்களா? அப்போது மேக்ஸ் இருக்குங்களா, மேக்ஸ் வந்துட்டு இப்போ வந்து என்னென்னா மேக்ஸும் கவர் ஆகும். அந்த மேக்ஸ் வந்து 1 வீக்கில் ஒரு டாபிக் தனி வெட்டி அப்படின்னா அந்த தனி வெட்டி டாபிக் வரும். ஓகேங்களா? தனி வெட்டி வரும். அடுத்து கிளாஸும் சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா? எப்படி தனி வெட்டி போடணும், அது என்ன புக்கில் எங்கே இருக்குது, என்ன இருக்குது, அதோட நோட்ஸ். ஓகேங்களா? நோட்ஸும் வந்துடும். முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு டெய்லி ஸ்டடி பிளான் இருக்குங்களா, நான் தரப்போகிற ஸ்டடி பிளான் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணது. இப்போ பாருங்கள், நான் தரப்போகிறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக். ஓகேங்களா? ஒரு வாரம் அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் ஷெடியூல் மாதிரி வரும். புரியுதுங்களா? அந்த 1 வீக் ஷெடியூல் வந்து நான் வந்து டெலகிராம் இருக்குங்களா, ஒன்றா டெலிகிராமில் அந்த ஷெடியூல் சென்ட் பண்ணுவேன். சரிங்களா? ஷெடியூல் சென்ட் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா இதை பார்த்துட்டு நிறைய பேர் வரணும்ல, அதுக்காக யூடியூப் ஷார்ட்ஸ் இருக்குங்களே, ஷார்ட்ஸில் நான் வந்து அதை அப்லோட் பண்ணி விட்டுட்டு லிங்க்கும் சென்ட் பண்ணிடுவேன். யூடியூப் ஷார்ட்ஸில் அந்த ஷெடியூல் லிங்க் வந்து அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். சரிங்களா? அதோட லிங்க் வந்து டெலகிராமில் வந்துடும். புரியுதுங்களா? இதை வந்து நான் ஒரு பிக்காகவே வந்து நான் டெலகிராமில் சென்ட் பண்ண முடியும். இதே மாதிரி நிறைய பிகினர் படிச்சுட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? அதனால தான் வந்து நான் வந்து யூடியூப்பில் சென்ட் பண்ண காரணமே அதனால தான். சரிங்களா? இப்போ வந்து 1 வீக்கில் நான் இப்போ இந்த ஷெடியூல் வந்து எப்படி எது மூலமாக வருங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ தான் மெயினான கான்செப்ட்டு. எப்படி வரும், இப்போ வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறத இப்போ எல்லாம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதுதான் முக்கியமானது. இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் இருங்க. இப்போது அவங்க வந்து நான் வந்து எப்படி ஷெடியூல் தரப்போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து அதை கரெக்டாக சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த ஒன் வீக்குக்குள்ளே என்னென்ன முடிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ என்னென்ன ஷெடியூல் மாதிரி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 6th தமிழ் புக் இருக்குங்களே, 6th தமிழ் புக் வந்து ஒரே நிமிஷம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 6th தமிழ் புக் வந்து 6th தமிழ் புக் இருக்குங்களா, இந்த 6th தமிழ் புக்கு 1 வீக். ஓகேங்களா? 6th தமிழ் புக்கு இந்த 1 வீக் வந்துடும். அதுக்கு கிளாஸும் வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஷெடியூல் வரும். ஃபஸ்ட்டு 6th தமிழ் புக்கு கிளாஸ் வந்துடும். புரியுதுங்களா? அதுக்குண்டான வீடியோ வந்து நான் அந்த 1 வீக்குள்ளே சென்ட் பண்ணிடுவேன். சரிங்களா? அப்போ வந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு வீடியோவில் 3 இயர் கவர் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ. ஓகேங்களா? அப்போ எத்தனை நாளில் முடியும்? 3 டேஸில் ஒரு புக்கு முடிஞ்சிருமா? 3 டேஸில் முடிஞ்சுதா? ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா ஜிகே. இப்போ ஜிகேல ஒரு டாபிக் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ ஜிகேல வந்து 2 லெசன் தான். நம்ம அதிகமாக போட்டு ப்ரெஷர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஜிகே வந்து ஹிஸ்ட்ரியில் ஒரு லெசன். ஓகே, ஒரு லெசனாக படிச்சுட்டு போகலாம். முக்கியம் அதிகமாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? ஏன்னா டைம் கிடக்கு. பொறுமையாக படிப்போம். அதே சமயம் பர்ஃபெக்டாக படிக்கணும். சரிங்களா? இப்போ மெதுவாக போனாலும் கரெக்டாக போகணும். வேகமாக போயிட்டு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது ஒன்றும் இல்லை. சரிங்களா? பொறுமையாக போவோம். எல்லாமே கவர் ஆகும். சயின்ஸு வரும், மேக்ஸு கவர் ஆகும். ஓகேங்களா? மேக்ஸ் கவர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து யூனிட் 8, 9 இருக்குங்களா, யூனிட் 8, 9 அதுவும் வரும். நோட்ஸும் வந்துடும். சரிங்களா? இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓனாக நோட்ஸ் எடுக்கிறது. சரி, ஓகே. இப்போ இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இதுக்கு நம்ம சில பேர் கேட்பாங்க, சரி எதுக்கு காஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. காஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லது தான். ஏன் அப்படின்னா, ஃப்ரீயாக கிடச்சா யாரும் படிக்க மாட்டாங்க. அதனால் வந்து
மினிமம் காஸ்ட்டாக தான் இருக்கும் சரிங்களா. மினிமம் பட்ஜெட்டில் தான் இருக்கும். இப்போ வந்துட்டு சில பேர் 2000 அப்படின்னு வைப்பாங்க சரிங்களா. நமக்கு அதெல்லாம் எதுவுமே வேணாம். இப்போது நோட்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூ. 10 ஓகேவா, இல்லைன்னா ரூ. 20 அவ்வளோதான், இல்லை ரூ. 30 அவ்வளோதான் இருக்கும். புரியுதுங்களா. இவ்வளோதான். ஏன்னா இப்போ வந்துட்டு எல்லோரும் ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருப்பாங்க புரியுங்களா. அதுக்கு அதை மனசில் வச்சு தான் சரி ஓகே 10, 20, 30 அவ்வளோதான் இருக்கும் ஓகேங்களா. இதுதான் டெய்லி ஸ்டடி பிளானாக இருக்கும் ஓகேங்களா. எல்லாமே கவர் ஆகும். அப்புறம் பாருங்கள், அந்த ஒரு வீக்லேயே திருக்குறள் வச்சிடலாம். திருக்குறள் இருக்குங்களா, திருக்குறள் வந்துடும். திருக்குறள் ஒரு அதிகாரம். ஒரு நீங்கள் ஒரு மாதத்தில் 4 இது படிச்சிடலாம் சரியா. 4 படிச்சிடலாம். அப்போ எத்தனை மாதத்தில் கவர் பண்ணலாம்? ஈஸியாக படிச்சிடலாமா? ஒரு ஒரு வாரத்தில் 4 போதும். பொறுமையாக படிங்க. எதுக்கு நம்ம ப்ரெஷர் போடணும்? பொறுமையாக படிக்கலாம். ரொம்ப பொறுமையாக படிக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி நம்ம ஷெட்யூல் போட்டு படித்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லையா. இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஆல்ரெடி படித்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பிகினராக இருக்காங்க தெரியுங்களா. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் இப்போ தான்ப்பா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் இன்னும் எதுவுமே படிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு 100% இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இப்போ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பிகினராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அது அவங்களுக்கு இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், அந்த வீக் ஷெட்யூல் இப்படி தான் இருக்கும் புரியுதுங்களா. இப்போது டெலகிராமில் லிங்க் ஒன்றா பிக் வந்துடும், யூடியூப் ஷார்ட்ஸ் வந்துடும். அதை நான் ஆல்ரெடி சொல்லிடுவேன் சரிங்களா. இப்போது 6th புக்குனா 6th புக்கு ஒரு நாளைக்கு 3 இயல் படிங்க. அதுவும் நான் எப்படி படிக்கிறேங்கிறத இப்போது உதாரணத்துக்கு காமிக்கணும்னா, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் எப்படி எப்படி சொல்லித்தர போகிறேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் சரிங்களா. எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ 6th புக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்னோடய 6th புக்கு ஓகேவா. அந்த 6th புக்கில் இப்போ நான் வந்து புக்கு இப்படி வச்சுக்குவேன், இப்படி புக்கு வச்சு தான் எடுப்பேன் புரியுதுங்களா. சில பேர் பிடிஎஃப் வச்சு எடுப்பாங்க, நமக்கு அதெல்லாம் வேணாம். இப்போ புக்கு இப்படி இருக்கும், நீங்களும் உங்கள் புக்கு எடுத்து வச்சுக்கோங்க சரியா. இப்போ இன்பத்தமிழ்னு சொல்லுவேன்னா பாரதிதாசன் அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக என் கைதறியமெல்லாம் இருக்காது, நான் இதுன்னு பண்ணிக்கிறேன் சரிங்களா. பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், பாடல் இது மீனிங் என்ன புரியுதா, இதோட மீனிங் என்ன. இந்த பாடல் லைன் படிச்சிங்கனாவே இந்த பொருள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது இப்போ வந்து நூல்வழி வந்து படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 3 பாயிண்ட்டு தான், அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சுப்புரத்தினம் பாரதியார் மாதிரி பற்றின காரணமாக பாரதிதாசன் வச்சுருப்பார். பெண் கல்வி இருக்குங்க, பெண்ணுக்காக நிறைய போராடி இருப்பார். யாருன்னா பாரதிதாசன் போராடி இருப்பார் சரியா. அதனால் வந்து புரட்சிக்கவின்னு சொல்லிட்டாங்க. புரட்சிக்கவின்னு சொல்லுவாங்க, பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவாங்க புரியுதா. அப்போ இந்த பாடல் இருக்குங்களே, இந்த இன்பத்தமிழ் பாடல் வந்து பாரதிதாசன் கவிதை நூலுக்கு காரணமாக வந்திருக்குது. அவ்வளோ தமிழுங்கிற தலைப்பில் வந்துருக்குது. அப்போ நம்ம அப்படி தான் படிக்கணும், பேச்சுறவுக்கு தான் படிச்சுட்டு போகணும் புரியுதுங்களா. ஏன் அப்படின்னா நம்ம எல்லோரும் பேச்சுறவுக்கு தான் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. அப்படி நீங்கள் பேச்சுறவுக்கில் படிச்சிங்கன்னா 3 லைனில் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு வந்து நம்ம மனப்பாடம் பண்ணணுமோ அப்படின்னு நம்ம கிடையாது. இவர் என்ன பாரதிதாசன் சுப்புரத்தினம் பேர், 7 பேர் சுப்புரத்தினம். பாரதியார் கவிதை இதன் பற்றின காரணமாக பாரதிதாசன் வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் இந்த பெண் இருக்கார்ல, பெண் கல்வி கைமண் பிரமணம் இப்போ பொது உடைமை பகுத்தறிவு, அதுக்காக புரட்சிகரமான கருத்தை பாடியிருக்காரு, பெண்ணுக்காக பாடியிருக்காரு புரியுதுங்களா. இவர் வந்து இப்போ புரட்சியாக இருக்கிறனால இப்போ இவர் வந்து புரட்சி கவின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு வச்சுட்டாங்க. முடிஞ்சோ போச்சு. இப்படி தான் நம்ம படிக்கணும் புரியுதுங்க. இப்படி படிச்சுட்டு போயிட்டோம்னா நமக்கு வந்து அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாதுங்கிற ஷார்ட்டாக முடிச்சுட்டேன். நம்ம அந்த கிளாஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ப்ரீஃபாக போகும் சரிங்களா. இப்போ ஒரு லெசன்லேயே இத்தனை இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரீஃபாக போகும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பாடலில் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது எல்லாம் நான் புக் வைஸ் இப்படி தான் எடுக்க போகிறேன் சரிங்களா. அது ஜிகேவாக இருந்தாலும் சரி. இப்போ ஜிகேவும் அதே மாதிரி தான். இப்போ ஜிகே இருக்குன்னா, இப்போ பாருங்கள், உதாரணம் நான் ஜிகே புக் எடுத்துக்கிறேன். இப்போ ஜிகே வந்து இந்தியா இந்த அமைப்பிடம் இருக்குன்னா நீங்கள் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா புரியாது. இப்போ ஒருத்தர் எப்படி குறித்து வச்சு படிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஈஸியாக இருக்கும்ல. இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்தியாவின் பரப்பளவில் உலகின் 7வது மிகப்பெரிய நாடு. இப்போ நான் படித்தேன்னா அப்படி எக்ஸ்பிளைன் படித்து எக்ஸ்பிளைன். சரி, நீங்களும் அப்படி தானே படிப்பீங்க. முடிஞ்சே போச்சு, ஈஸியாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் புரியுதுங்களா. இப்போ இந்த ஒரு படம் நான் எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுதுன்னா அந்த 1 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி படிச்சிட்டோம்னா நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரியுதுங்களா. இப்போது இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணணும்னு அவசியமே கிடையாது சரிங்களா. நீங்கள் பண்ண வேலை என்னன்னா, டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணால் போதும். ஐ எம் ஜாயின்னு நீங்கள் அந்த மெசேஜ் மட்டும் பண்ணால் போதும். இல்லைன்னா யூடியூப் கமெண்ட்லேயே மெசேஜ் பண்ணாலும் சந்தோஷம்தான் ஓகேங்களா. யூடியூப் கமெண்ட்லேயும் மெசேஜ் பண்ணாலும் சந்தோஷம்தான். இப்படி பண்ணால் போதும் சரிங்களா. சில பேர் இப்போ வந்து
நான் தனியாக தான் இருக்கிறதுனால டெஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக நம்ம எதுவும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டார்ட் ஆக டெஸ்ட்டுக்கு எதுவும் நம்ம பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்போது இது இப்படி தான் வந்து ஷெட்யூல் வரும். உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து மேக் பண்ணி பர்ஃபெக்டாக கொடுத்துருவேன். இது ஸ்டார்ட் ஆகுறது எப்போனா செப்டம்பர் 16 மண்டே. சரிங்களா? மண்டே ஸ்டார்ட்டு நானும் உங்கள் கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் செப்டம்பர் 15 சண்டே எல்லாம் ஜாலியாக இருந்துக்கோங்க. ஓகேவா? ஜாலியாக இருந்துக்குங்க. என்னென்ன பண்ணோம் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 14 எக்ஸாம் முடியும். அதெல்லாம் G4 G2 பாஸ் ஆன நம்ம டார்கெட் G4 அப்படி டார்கெட் வச்சுக்கோங்க. புரியுதா? இப்போது நீங்கள் 4 மணிலேருந்து 4 to 8 என்ன பண்ணணும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் 10 to 1 என்ன பண்ணணும், இந்த நீங்கள் ஃபுல் டே என்ன பண்ணணும் டைம் போட்டு கொடுத்துருவேன். நீங்கள் டைம் போட்டு கொடுத்தீங்கன்னா படிக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் பண்ணுறது நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சிருந்தா அவங்க ஷேர் பண்ணிடுங்க. ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்படி தான் ஸ்டடி பிளான் வரப்போகுது. நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டும் தயாராக இருங்க. நாம் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? குறிப்பாக இன்னொன்று, இப்போ நான் வந்து ஜிகே சிலபஸ் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட சிலபஸ் கட்டிங் இருக்கும். சிலபஸ் வைஸ் கட்டிங் இருக்கும். இப்போ நான் எப்படி எடுப்பேன் தெரியுமா? அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சரி, இப்போ ஒரே வீடியோவில் சொன்னோம்னா இதாக போயிடும். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஜிகே சிலபஸ் எப்படி கிளாஸ் எடுக்க போகிறோங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ இருக்குங்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் வந்து பார்க்கலாம்.